Hello friends, this is Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல 10 days free basic spoken English class பைக்கு இருக்கு. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் டே 8 வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்தீங்களா? இதுதான் டே 8ஓட எக்ஸாக்டான ஆன்சர். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டே 9ல் வந்து நிற்கிறோம். இந்த கான்செப்ட்டு ரொம்ப முக்கியம். எல்லாமே பேசிக் தான். நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு என்ன பேசிக் உங்களுக்கு தேவைப்படுதோ அது அத்தனையுமே இந்த 10 days கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டே 1லேருந்து நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிற கான்ஃபிடென்ட் நல்லாவே கிடைக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இந்த டே 9ல் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த 4 வேர்ட்ஸை நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், திஸ் அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம். செகண்ட் பாருங்கள், that அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். தேர்ட் பாருங்க, தீஸ் அப்படின்னா இவைகள் அப்படின்னு அர்த்தம். நம்ம இதை பேச்சு வழக்கில் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் பாருங்க, தோஸ் அப்படின்னா அவைகள் அப்படின்னு அர்த்தம். நம்ம அதை பேச்சு வழக்கில் அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திஸ் அப்படிங்கிறத நம்ம பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரும்போது திஸ் அப்படின்னு பேசணும். that அப்படின்னா நம்மளை விட்டு தூரத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரும்போது that அப்படின்னு பேசணும். தேர்ட் பாருங்க, தீஸ் நம்ம பக்கத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவைகள் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல தீஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபோர்த் பாருங்க, தோஸ் அப்படின்னா அவைகள் நம்மளை விட்டு தூரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவைகளை நம்ம பேசும்போது தோஸ் அப்படின்னு பேசணும். இந்த பேசிக் கான்செப்ட் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து பாருங்களேன், திஸ் that இந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா நம்ம சிங்குலராக நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம பக்கத்தில் ஒன்று இருக்குது, தூரத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னா அது சிங்குலர். ஒன்றை மட்டும் பாயிண்ட் பண்ணி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம திஸ் that அப்படின்னு பேசணும். நெக்ஸ்ட் பாருங்கள், தீஸ் தோஸ் ஒன்றுக்கும் மேற்பட்டவைகளை நம்ம பேசும்போது தீஸ் தோஸ் அப்படின்னு பேசணும். திஸ் that சிங்குலர், தீஸ் தோஸ் ப்ளூரல். புரிஞ்சிருச்சா? பேசிக் கான்செப்ட் தான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போது நெக்ஸ்ட் பாருங்களேன், திஸ் that இந்த 2 வேர்டை வச்சு நம்ம பேசும்போது இஸ் அப்படிங்கிற இந்த வேர்டை தான் நம்ம பேசணும். திஸ் இஸ், that இஸ். இப்போ அடுத்து பாருங்கள், தீஸ் தோஸ் இந்த 2 வேர்டை வச்சு நம்ம பேசும்போது ஆர் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு தான் நம்ம பேசணும். தீஸ் ஆர், தோஸ் ஆர். இப்போ உங்கள் எல்லாருக்குமே இந்த பேசிக்கான கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நிறைய சென்டென்சஸை நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனை வச்சு நம்ம பேச போகிறோம். பார்க்கலாமா? இங்கே நான் தமிழில் 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது என்னுடைய புத்தகம். நம்ம பக்கத்தில் நம்மளுடைய ஒரே ஒரு புத்தகம் மட்டும் இருக்குது. எப்படி பேசலாம்? திஸ் இஸ் மை புக். திஸ் இஸ் மை புக். நம்ம பக்கத்தில் இருக்குது, அதனால் திஸ் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு பேசியிருக்கோம். செகண்ட் பாருங்கள், அது அவனுடைய புத்தகம். உங்களை விட்டு தூரமாக ஒரு 10 அடிக்கு தள்ளி ஒரு புத்தகம் இருக்குது, நம்ம சொல்கிறோம் அது அவனுடைய புத்தகம். சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு புரியறதுக்காக தான் அந்த ப்ராக்கெட்டில் நான் அவனுடைய அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் நான் ஆன்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். that இஸ் his book. that இஸ் his book. அது அவனுடைய புத்தகம். that அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். இப்போ தேர்ட் பாருங்க, இதெல்லாம் எங்களுடைய புத்தகங்கள். எப்படி ஆன்சர் பண்ணலாம்? நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பருங்க. நான் ஆன்சர் பண்ணுறேன், கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். தீஸ் ஆர் அவர் புக்ஸ். தீஸ் ஆர் அவர் புக்ஸ். இங்கே நம்ம புக் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. புக் அப்படிங்கிறது சிங்குலர், புக்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். நம்ம புக்ஸ் அப்படின்னு தான் பேசணும். இதெல்லாம் எங்களுடைய புத்தகங்கள். தீஸ் ஆர் அவர் புக்ஸ். இப்போ ஃபோர்த் பாருங்கள், அதெல்லாம் அவர்களுடைய புத்தகங்கள். தோஸ் ஆர் தேர் புக்ஸ். தோஸ் ஆர் தேர் புக்ஸ். அதெல்லாம் அவர்களுடைய புத்தகங்கள். இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இங்கே இருக்கிற இந்த 4 சென்டென்ஸில் என்னுடைய, அவனுடைய, எங்களுடைய, அவர்களுடைய இந்த 4 வேர்ட்ஸை நம்ம இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா
பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு மே மந்தில் 30 days கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரொம்ப பேசிக்கான கான்செப்டை திஸ், தட், தீஸ், தோஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே இருக்கிற 4 வேர்ட்ஸை நம்ம தனித்தனியாக நிறைய சென்டென்சஸ் வச்சு நம்ம பேசி பழக போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், திஸ். திஸ் அப்படிங்கிறத நம்ம இது, இந்த, இப்படிலாம் பேசும்போது பயன்படுத்தலாம். இங்கே நான் 5 சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 5 சென்டென்ஸ்க்கும் உங்களால் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் தெரிஞ்சுன்னா வழக்கம் போல் உங்களுடைய ஆன்சரை வரிசையாக காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது ஒரு ஆப்பிள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? ஆன்சர் தெரிஞ்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். நான் ஆன்சர் பண்ணுறேன். திஸ் இஸ் அன் ஆப்பிள். திஸ் இஸ் அன் ஆப்பிள். செகண்ட் பாருங்கள், இது என்னுடைய நண்பன். என் பக்கத்தில் என்னோடய ஃப்ரெண்டு நிற்கிறான். நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்கிறேன், அம்மா இது என் ஃப்ரெண்டுமா. நான் எப்படி சொல்வேன்? திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். தேர்ட் பாருங்கள், இந்த பேனா அவளுடையது. திஸ் பென் இஸ் ஹெர்ஸ். திஸ் பென் இஸ் ஹெர்ஸ். ஹெர்ஸ் அப்படின்னா அவளுடையது அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த் பாருங்க, இந்த வீடு அவர்களுடையது. ஆன்சர் பண்ணுங்க, வாய் திறந்து பேசுங்க. திஸ் ஹவுஸ் இஸ் தேர்ஸ். திஸ் ஹவுஸ் இஸ் தேர்ஸ். ஃபிஃப்த் பாருங்க, இது எங்களுடைய கார். இது யார் காரு? இது எங்களுடைய கார். திஸ் இஸ் அவர் கார். திஸ் இஸ் அவர் கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இங்கிலீஷில் ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் இப்படி நீங்கள் இங்கிலீஷை கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸை ஈஸியாக அமைச்சு பேச முடியும். இங்கே நான் 5 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். திஸ் வச்சு தான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த 5 சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட். இந்த சாவி உன்னுடையது. திஸ் கேஸ் யுவர்ஸ். திஸ் கேஸ் யுவர்ஸ். இந்த சாவி உன்னுடையது. நெக்ஸ்ட் ஒன், இது என்னுடைய வேலை. திஸ் இஸ் மை ஜாப். திஸ் இஸ் மை ஜாப். தேர்ட் பாருங்க, இந்த சட்டை அவனுடையது. திஸ் ஷர்ட் இஸ் ஹிஸ். திஸ் ஷர்ட் இஸ் ஹிஸ். நெக்ஸ்ட் ஒன், இது அவனுடைய சட்டை. இப்போ தேர்ட்க்கும் ஃபோர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? இந்த சட்டை அவனுடையது அப்படின்னா திஸ் ஷர்ட் இஸ் ஹிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது அவனுடைய சட்டை அப்படின்னா திஸ் இஸ் ஹிஸ் ஷர்ட். புரிஞ்சிருச்சா? ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ ஃபைனல் பாருங்க, இது எங்களுடைய பணம். திஸ் இஸ் அவர் மணி. திஸ் இஸ் அவர் மணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த திஸ் அப்படிங்கிற இந்த பேசிக் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இன்னுமே நம்ம நிறைய சென்டென்சஸை நம்ம திஸ் வச்சு பேசலாம். பட் இந்த 10 days கிளாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த 10 days கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கிற பேசிக் கிராமர் பார்த்திங்கன்னா நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தட். தட் அப்படின்னா அது, அந்த, இந்த மாதிரி நம்ம தமிழில் பேசும்போது இங்கிலீஷில் தட் வச்சு செகண்ட் பாருங்கள், அது எங்களுடைய வீடு. ஒரு 100 மீட்ரு தள்ளி பார்த்திங்கன்னா எங்கள் வீடு தூரத்தில் இருக்குது. நாங்கள் சொல்கிறோம் அது எங்களுடைய வீடு. தூரத்தில் இருக்கிற ஒரு வீடை மட்டும் பாயிண்ட் பண்ணி எங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி பேசலாம்? தட் இஸ் அவர் ஹவுஸ். தட் இஸ் அவர் ஹவுஸ். தேர்ட் பாருங்கள், அந்த வீடு எங்களுடையது. ஸோ செகண்ட் சென்டென்ஸ்க்கும் தேர்ட் சென்டென்ஸ்க்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? இது எப்படி பேசலாம்? தட் ஹவுஸ் இஸ் அவர்ஸ். அந்த வீடு எங்களுடையது. இப்போ ஃபோர்த் பாருங்கள், அது என்னுடைய கார். இப்போ என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு 10 கார் இருக்குது. நான் பர்டிகுலராக ஒரு காரை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? தட் இஸ் மை கார். தட் இஸ் மை கார். இப்போ ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், அது உன்னுடைய பை. தட் இஸ் யுவர் பேக். தட் இஸ் யுவர் பேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இங்கே 4 சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 4 சென்டென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லணும். இது உங்களுக்கான டெஸ்ட். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், அது அழகாக இருக்கிறது. ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி உங்களால் முடியலனா வாயை திறந்தாவது பேசிடுங்க. அது அழகாக இருக்கிறது. தட் இஸ் பியூட்டிஃபுல். தட் இஸ் பியூட்டிஃபுல். செகண்ட் பாருங்கள், அந்த பைக் என்னுடையது. தட் பைக் இஸ் மைன்.
தட் பைக் இஸ் மைன். தேர்ட் பாருங்க, அது அவளுடையது. தட் இஸ் ஹிஸ். ஃபோர்த் பாருங்க, அந்த பையன் அழகாக இருக்கிறான். தட் பாய்ஸ் ஹேண்ட்ஸம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திஸ் தட் இந்த 2 வேர்டை நம்ம சூப்பராக ஈஸியாக கற்றுக்கிட்டாச்சுங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தீஸ் அப்படின்னா தமிழில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இவைகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த பேச்சொலக்கில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 10 days கிளாஸோட பிபிடி ஃபார்ம் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 100 rupees மட்டும்தான். ஒவ்வொரு கிளாஸஸ்க்கு நம்ம 10 rupees மட்டும்தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 100 rupees இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் டீம்லேருந்து அந்த பிபிடி ஃபார்ம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிபிடியில் என்ன இருக்க போகுது அப்படின்னா இந்த 10 days கிளாஸுக்குள்ளே இருக்கிற அத்தனை கான்செப்ட்டும் அப்படியே அதில் இருக்க போகுது. அது போக சின்ன உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் கொடுப்போம். ஸோ இதுதான் அந்த பிபிடிக்குள்ளே மொத்தமாக இருக்க போகுது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுவே இனஃப் அப்படின்னா ஓகே போதும். இதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் நல்லா படிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஒரு கைட் மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த 10 days கிளாஸோட பிபிடி உங்களுக்கு எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே நான் தமிழில் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 3 சென்டென்ஸ்க்கும் உங்களால் இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக பேச முடியும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதெல்லாம் உன்னுடைய புத்தகங்கள். உங்கள் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்கள் புத்தகங்கள் நிறைய இருக்குது. இது எப்படி பேசுவீங்க? ஆன்சர் பண்ணுங்க. These are your books. இதெல்லாம் உங்களுடைய புத்தகங்கள். These அப்படின்னா இவைகள் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போல்லாம் நீங்கள் these வச்சு பேசுகிறீங்களோ அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ட் பார்த்திங்கன்னா are தான் இருக்கணும். These are your books. ஈஸியாக இருக்குதா? இப்போ அடுத்து பாருங்கள், இதெல்லாம் என்னுடைய நண்பர்கள். ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸை நான் கூப்பிட்டு போகிறேன். எங்கள் அம்மா கிட்டே சொல்கிறேன், அம்மா இதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்மா. எப்படி சொல்வேன்? தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை எப்படியும் சொல்லலாம், தீஸ் ஆர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தேர்ட் பாருங்கள், இதெல்லாம் அவர்களுடைய கார்கள். சூப்பருங்க, நிறைய பேர் பேசியிருக்கீங்க. குட். எப்படி பேசலாம் அப்படின்னா தீஸ் ஆர் தேர் கார்ஸ். இதெல்லாம் அவர்களுடைய கார்கள். இப்போ உங்களுக்கான டெஸ்ட். இதெல்லாம் என்னுடைய கருவிகள். நம்ம வீட்டில் ஒரு பாக்ஸ் இருக்கும், டூல்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே நிறைய கருவிகள் இருக்கும் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? தீஸ் ஆர் மை டூல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் அவனுடைய ஆடைகள். தீஸ் ஆர் ஹிஸ் க்ளோத்ஸ். ஓகே ஒன்ஸ், இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனில் இருக்கிற இந்த 3 வேர்டை சூப்பராக பார்த்தாச்சு. இப்போ 4வதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தோஸ் அப்படின்னா அவைகள் அப்படின்னு அர்த்தம். நம்ம அதை பேச்சு வழக்கில் அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதெல்லாம் என்னுடைய நண்பர்கள். என்னை விட்டு தூரத்தில் ஒரு 10-20 அடி தள்ளி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்கிறேன், அம்மா அங்கே இருக்காங்கல்ல அதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் வச்சு தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதே மாதிரி நிறைய சென்டென்ஸை நீங்கள் எழுதி, தமிழில் எழுதி அதை இங்கிலீஷில் எழுதி நீங்கள் வாயை திறந்து அதை இங்கிலீஷில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பேசி பழகணும். இந்த டிப்ஸை நீங்கள் என்றைக்கும் மறக்கக்கூடாது. உங்களுக்கு 10 days கிளாஸ்க்கான பிபிடி வேணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எப்படி பேசலாம்? அதெல்லாம் என்னுடைய நண்பர்கள். Those are my friends. நெக்ஸ்ட் ஒன், அதெல்லாம் எங்களுடைய பைக்குகள். நம்ம அதை பைக்குகள் அப்படின்னு பேச மாட்டோம், அதெல்லாம் எங்களுடைய பைக் அப்படின்னு பேசுவோம். ஸோ பேச்சு வழக்கில் பேசும்போது தமிழில் நம்ம இப்படி தான் பேசுவோம். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? Those are our bikes. அதெல்லாம் எங்களுடைய பைக்குகள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதெல்லாம் அவனுடைய சட்டைகள். Those are his shirt. அதெல்லாம் அவனுடைய சட்டைகள். இப்போ உங்களுக்கான டெஸ்ட். அதெல்லாம் அவளுடைய பென்சில்கள். Those are her pencils. செகண்ட் பாருங்கள், அதெல்லாம் உங்களுடையது. Those are yours. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 4 தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு
நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லணும். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நாளைக்கு டே 10ல் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.